வெல்கம் டு பிரசாந்த் ஜவஹர். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூடான ஹாட்டான டாபிக் வந்து தமிழ்நாடு முழுக்க போயின்னு இருக்கு. நம்ம தளபதி நடித்த ஜனநாயகன் படம் அது வந்து லீக் ஆகிருக்கு, சீன்ஸ் லீக் ஆகிருக்கு, சில இடத்துல படமே லீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபுல் டீம், அந்த டீமோட ஹார்ட் எஃபர்ட், எவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, அது படம் ரீமேக்காக இருந்தாலும் அந்த ரீமேக்கை ரைட்ஸ் வாங்கி அது ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரொடக்ஷன் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய் எவ்வளோ ஆர்டிஸ்ட் அவங்களோட உழைப்பு இருக்குது, அவங்களோட சம்பளம் அதில் இருக்குது. ப்ரொடியூசர் அவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே படம் வந்து ரிலீஸ் ஆகலை, சென்சர் போர்டில் சில இஷ்யூஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ஜங்ஷனில் அந்த படம் இந்த மாதிரி லீக் ஆகிருக்குன்னும் போது அது கண்டிப்பாக வந்து ஒரு வரியிங் சைன். இது எப்படின்னா பார்த்தா, ஒரு இது லீக் ஆகிருக்கு. இப்போ ஒரு வீட்டில் வந்து திருட்டு போகுது, பொருள் வந்து திருடுறாங்க, போயிட்டு நகையை திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நகையை போய் வெளியே விற்று அந்த வர காசில் வந்து ஒரு 10 பேர் அதை சாப்பிட்டாங்கன்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஒரு படைப்பு, அந்த படைப்பு வந்து இன்னும் வெளியிலேயே வரல. அதை வந்து மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து அதை ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் கையிலேயே அது வந்து வருது அந்த கிளிப்புனால் ஷேர் பண்ணக்கூடாது. சில பேர் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கிறவங்க, அந்த ஈவில் மைண்டட் இருக்கவங்க இது மாதிரி பண்ணுவாங்க. அது என்னென்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஈக்குவலன்ட் டு ஒரு படம்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. அதை நான் இண்டஸ்ட்ரி நம்பி எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை நம்பி எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க, அவங்க டெய்லி வேஜஸ்ஸு, அவங்க வருமானம், அந்த குடும்பங்கள் நிறைய வந்து இதை நம்பி இருக்குது. இது வந்து அட் பார் வித் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதே மாதிரி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்களே நம்ம வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம், அந்த பொருள் திடீர்னு வந்து வெளில இலவசமாக எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்கும்? நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டால் அந்த வலி நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதே வலி தானே அந்த நம்ம டீமுக்கு இருக்கும். ஸோ மக்களான ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கிளிப்பு நம்மள்கிட்ட வந்தால் கூட அதை ஷேர் பண்ணாமல் டெலீட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு நார்மல் சிட்டிசனாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அது மட்டும்தான். ஆனால் பட் டெஃபினெட்லி இவ்வளோ இது தாண்டி இந்த படம் என்னைக்கு வந்தாலும் டெஃபினட்டாக இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான் ஆகப்போகுது. பிகாஸ் இவ்வளோ கான்ட்ரவர்சி தாண்டி இந்த படம் வரதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டராக இந்த படம் மாறப்போகுது. 100% அது நம்பிக்கை இருக்குது எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும். இது தளபதி ஃபேன் மட்டும் கிடையாதுங்க, இது வந்து ஒரு படமாக பார்க்கணும். தளபதி ஃபேன், தலை ஃபேன் அது வந்து இங்கே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஜெயிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வரும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜெயிக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.